ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இயேசப்பா நாம் ஒவ்வொருவருக்கும் தருகிறதான வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சில நல்ல ஆலோசனைகளை தருகிறார். இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது இடுக்கமான வாசல், விசாலமான வாசல் என்று ரெண்டு வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர், ஒரு புகழ்பெற்ற ஊழியக்காரர் ரோட்டில் ஒரு காரியத்தை பார்த்தார். அது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு பின்னாடி ஒரு பன்றி கூட்டம் கும்பலாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது போயிட்டே இருக்குது. இதை பார்த்து இந்த நபருக்கு, இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால் பின்னாடியே போய் பார்க்கிறார். என்னடா இது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த சலசலப்பும் இல்லாமல் இந்த பன்றிகள்லாம் இவன் பின்னாடி போகிறதே என்று சொல்லி, அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து அந்த பன்றிகளெல்லாம் கொல்லக்கூடிய இடத்திற்கு நேராய் அந்த மனிதன் அந்த பன்றிகளை ஈஸியாக கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் பார்த்த உடனே இந்த நபர் போய், இந்த ஊழியக்காரர் போய் அந்த நபர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா எப்படி இந்த இடத்துக்கு இந்த பன்றிகளை இவ்வளோ சுலபமாக நீ கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த நபர் சொல்கிறாரு, இந்த பன்றிகளை அழைத்து வந்து அவர் கையில் இருக்கிற அந்த கையில் அவருக்கு அந்த பன்றிகளுக்கு என்று உணவு வைத்திருக்கிறார், ஏதோ ஒன்று மாமிச துண்டுகள். அதெல்லாம் என்ன செய்கிறாரு, வழியிலே அப்படி போட்டுகிட்டே வராரு. பாருங்கள், இதை நான் போட்டுகிட்டே வரேன். அது போட்டுகிட்டே வர்றதுனால அது மேலேயும் பார்க்காம எங்கே போகிறோன்னே தெரியாமல் அது பாட்டு திட்டுகிட்டே வந்து லாஸ்ட் என்ன செய்து அது கொல்லக்கூடிய இடத்துக்கே வந்துட்டு சொல்லி. இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படி தான், இந்த சம்பவத்தின்படி தான் இன்றைக்கும் பிசாசு அவன் கையில் வைத்திருக்கிற சிற்றின்பங்களை ஒவ்வொன்றா என்ன செய்கிறான், போட்டுகிட்டே வரான். இதை அநேகர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அந்த சிற்றின்பத்தை அதை அவங்க வாழ்க்கையில் அந்த சிற்றின்பங்களை நிறைவேற்றுறதுனால அவன் ஈஸியாக என்ன பண்ணிடுறான், நரகம்ங்கிற அந்த கேட்டுக்கு போகிற வாசலுக்கு வழியாய் அவர்களை சுலபமாக அழைத்து செல்கிறான். நம்ம எங்கே போகிறோங்கிறதே தெரியாதபடி இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, அந்த கேட்டுக்கு போகிற வாசல் வழியாய் உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு முறை இந்த சிற்றின்பத்திற்குள்ளே விழுந்தவங்க, அவங்க என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவங்களால வெளியே வர முடியாதபடி இந்த பாவம் என்ன செய்து அவர்களை பிடித்து இழுக்கிறது. இன்றைக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க அதிலேருந்து வெளியே வரும்படி முயற்சி செய்யும்போது வேறு ஏதாவது ஒரு பழக்கத்திற்குள்ளே, சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தில் போய் விழுந்துறாங்க. சிகரெட் பிடிக்கிறவங்க பாருங்கள், அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி வேறு ஒரு தவறான பழக்கத்திற்குள்ளே, இப்படி பான் பிராக்கு போடுறவங்க அதுலேருந்து வெளியே வரணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணும்போதும் அதுலேருந்து வெளியே வர முடியாதபடி இன்றைக்கு அநேகர் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளே விழுந்து, அந்த சிற்றின்பத்திற்குள்ளே விழுந்து அதிலிருந்து எழும்ப முடியாதபடி இருக்கிறவர்கள் அநேகர். இன்றைக்கி நீங்கள் இளைஞர்கள்ட்ட அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் முயற்சி. ஆனாலும் அவர்களால் வெளியே வர முடியாதபடி இந்த பாவத்தை பிசாசு என்ன செய்கிறான், கொண்டு வந்து அவர்களை அடிமைப்படுத்துகிறான். இன்றைக்கு இந்த கேட்டுக்கு போகிற இந்த விசாலமான பாதையில், இது நரகத்திற்கு போகும் பாதை என்று சொல்லி ஒரு போர்டு மட்டும் இருந்தால் அந்த பாதையில் யாராவது போவாங்களா? போகவே மாட்டாங்க. ஏன்னா தானாக யாரும் அந்த நரகத்திற்குள்ளே போக விரும்பவே மாட்டாங்க. ஆனால் பிசாசு எவ்வளோ ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். அவன் மறைவாய் அந்த கேட்டுக்கு போகும்படி ஒரு விசாலமான பாதையிலே கன்னிகளை வைத்து இன்றைக்கு அநேக நபர்களை பிடித்து அவங்க போறது நரகத்துக்கு தான் தெரியாதபடி அவர்களை பரிதாபமான நிலைக்குள்ளே அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது விசாலமான பாதை, அதன் வழியாய் செல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. அதிலிருந்து அவங்க ஒரு சிற்றின்பமான காரியத்தை பிசாசு போடும்போது அதை உடனே என்ன செய்கிறாங்க, அதுலேருந்து விலகணும் அப்படின்னு சொல்லி விலகி அதை விட்டு வெளியே வருகிறவர்கள் ஒரு சிலர் தான். அந்த சிற்றின்பத்திலே நான் விழமாட்டேன், நான் பரிசுத்தமாக வாழ்வேன், நான் பரலோகத்துக்கு போகணுன்னு சொல்லி அதில் போராடுகிறவர்கள் சிலர் தான். வேதத்தில் சொல்கிறது, பாவத்தோடு எதிர்த்து நிற்கும்படி நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தும்படி போராடவில்லை என்று சொல்லி. பாவத்திலிருந்து எதிர்த்து நிற்கிற யாரும் போராடுறதில்ல. ஒரு சின்ன இச்சை வருதா உடனே அதை நிறைவேற்றுறது, அந்த இச்சையை பிசாசு கொண்டு வருவான். அவனுடைய வேலையை ஆதி முதல் ஆதாம் ஏவாளைக்கு எடுத்த அந்த வலு சர்ப்பம் இன்றும் கூட ஏவாளைக்கு எடுத்த அந்த இன்பத்தை கொண்டு வந்து, இச்சையை கொண்டு வந்து அந்த கெடுத்த பிசாசு என்றும் அநேகரை கெடுக்கும்படி இச்சைகளை அவன் தூண்டித்தான் இருக்கான். அந்த இச்சையிலிருந்து வெளியே வரும்படி பிரயத்தனம் பண்ணுகிறவர்கள் ஒரு சிலராய் தான் இருக்கிறாங்க. அதனால தான் வேதம் சொல்கிறது, இந்த வார்த்தையிலும் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம், அதை தெரிந்து கொள்கிறவர்கள் வெகு சிலர் என்று சொல்லி. இந்த வேளையில் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வெகு சிலருங்கிற அந்த லிஸ்ட்டில் நாம் வர வேண்டும். நாம் நரகத்திற்கு போகிற அந்த வாசல் வழியாய் நாம் ஒரு நாளும் போகவே கூடாது. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளிடத்திலோ நம்ம பழகிறவங்ககிட்டையோ இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இந்த காரியத்தெல்லாம் செய்யாதீங்க, ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்யுங்கன்னு சொல்லும்போது இன்றைக்கி அநேகருக்கு கசப்பு.
கசப்பான ஒரு இது இப்படியே தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்களா, நாங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கு அநேகராக இருக்கிறாங்க. அதே அவங்களுக்கு ஏற்றால் போல் சொல்லும்போது அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கிறது. பிசாசு இன்றைக்கு அப்படி தான் கொண்டு வருவான். ஆனால் நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் கூட நாம் வசனத்தில் நாம் ஒரு காரியத்தில் நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தருடைய சமூகத்திலே மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே நாங்கள் உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இயேசுப்பா சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து இந்த வேளையில பாருங்க, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் அவருடைய சித்தத்தை நாம் செய்யணுமா. பிசாசுகளை துரத்துறதும் தீர்க்க தரிசனம் சொல்றதும் ஊழியத்தை செய்வதும் அதை செய்வது இதை செய்வது என்பதெல்லாம் மேட்ரே இல்லை. அவங்களெல்லாம் பார்த்து அக்கிரம செய்கைக்காரர்னு சொல்வாராம். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள். அவர் சித்தத்தின்படி இதெல்லாம் செய்கிறவங்க ஓகே, ஆனால் அவருடைய சித்தம் இல்லாதபடி, அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாத பரிசுத்தம் இல்லாத பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், பிசாசுகளை துரத்தினேன்னு சொன்னால் கர்த்தர் கடைசி நாளில் சொல்லக்கூடிய வார்த்தை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த வேளையில் நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஜீவனுக்கு போகிற வாசலை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இயேசுவோடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அவருடைய சித்தம் செய்யும்போது நித்திய ஜீவ வாழ்க்கையாகி அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து பரலோக ராஜ்யத்திலே நாம் பங்கடைவோம். இல்லை என்றால் இந்த பிசாசு கொண்டு வருகிற பாவைச்சைகளுக்குள் நாம் விழுவோம் என்றால் அது விசாலமான பாதையாய் இப்போது தெரியலாம், ஈஸியாக போயிடலாம் அந்த பாவத்திற்குள்ள. ஆனால் அதன் முடிவு நரகம். அந்த நரகத்திற்கு போகிற பிள்ளைகளெல்லாம் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நாமே அந்த நரகத்திற்குள்ளே போக ஒரு நாள் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அதற்கு நாம் என்ன செய்யணும்? இச்சையான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவருக்கு சித்தமில்லாத காரியத்தை நாம் வெறுத்து அவருடைய சித்தத்தின்படி நாம் நடப்போம் என்றால் நாம் ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் பிரவேசித்து பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் தேர்ந்தெடுப்பது நம்ம கையில் தான் இருக்குது. 2 வழி நமக்கு முன்பாக இருக்கிறது, விசாலமான வழி, இடுக்கமான வழி. இதில் எந்த வழியை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம்? இப்போது நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலம்தான், வழி விசாலமாக இருக்கும். ஆனால் அதில் பிரவேசிப்பவர்கள் அநேகர், ஆனால் அதன் முடிவோ நரகாக்கினை. ஆனால் நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமானது, அதை தெரிந்து கொள்கிறவர்கள் சிலர் என்று வெகு சிலர் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் நாங்கள் அந்த வெகு சிலராய் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாய் அப்பா பரலோக ராஜ்யத்திலே இயேசுவே உம்முடைய சித்தத்தின்படி செய்து உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் பங்கடைய இந்த நாளில் கிருபை செய்யுங்க. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின்படியே நீர் நடத்தி எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தின் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் இந்த நாளில் அழிக்கப்படட்டும். பாவத்தை தூண்டுகிற பிசாசின் கிரியைகள், இச்சைகளை தூண்டுகிற எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் முற்றிலுமாய் கட்டப்படட்டும் தகப்பனே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ தகப்பனே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னீங்களே, சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரப்பா. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த சிந்தையும் அப்பா நீர் இந்த நாளில் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தமாய் மாற்றும் பெரிய காரியங்களை செய்யும் முற்றிலுமாய் எங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.